திமுக பாஜகவோடு என்றைக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல அதுல இருந்து போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா திமுக பாஜகவோட கூட்டணி ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சொல்றதான் ரிப்பீட் பண்றாருன்னு பார்க்கணுமா, இல்ல ஏதாவது மாற்றம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்? இல்ல முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதே தான் திரும்ப சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் உறுதியா சொல்லியிருக்கிறார். கூடுதலா ஒரு வார்த்தை, பிஜேபியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணிங்கிற வார்த்தை இருக்க இல்லை. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். ரெண்டாவது, அவர் அந்த மாநாட்டில் அப்படி பேசினதுல இருந்து அதன் பிறகு ஒரு செயற்குழுவோ ஏதோ நடந்தது. அவருடைய கட்சியினுடைய சில நிர்வாகிகள் வெளியிட்ட அறிக்கை, இதையெல்லாம் வச்சு பார்த்தபோது இங்கே நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிச்சிட்டீங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு அணி இருக்கு. எடப்பாடி பெயரை கூட சொல்ல தயங்குகிற அமித்ஷா அவரே எடப்பாடி தலைமையில் தான் இங்கே கூட்டணிங்கிறார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிச்ச பிறகும் அதிமுக தலைமையிலான அணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை விஜய் ஏன் சொல்ல தயங்குகிறார்? அந்த அணிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதிமுக பேரை ஏன் சொல்ல மாட்டாரு? ஒரு இடத்துல சொன்னாரு என்னன்னு, திமுக அதிமுகவை போல் சுயலாபத்துக்காக நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாரு. அது விமர்சனம். நான் யாரோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு நீங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. திமுக பிஜேபியோடு இல்லைன்னு சொல்றீங்களே, அதிமுக எங்க போச்சு? இல்ல சார், அவரோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அவர் அதிமுக பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஏன் அதைத்தான் நான் கேட்கிறேன். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், அதிமுக தலைமையில் ஒரு அணி அமைஞ்சிருக்கு. அந்த அதிமுக தலைமையிலான அணியில தான் பிஜேபி இணைஞ்சிருக்கு. ஏன் அந்த இணைஞ்சிருக்கிற கட்சியை கொண்டாந்து மேல வச்சு சொல்றீங்களே? நாடாளுமன்ற தேர்தல்னா நீங்க அந்த மாதிரி சொல்லலாம், பிஜேபிக்கு எதிராக தான் நான் பண்ணுவேன், பிஜேபி எங்க இருந்தாலும் அந்த அணியோட சேர மாட்டேன், அந்த அணிக்கு வாக்களிக்காதீங்க, இதெல்லாம் நீங்க சொல்றது வேற. அதிமுக தலைமையிலே ஒரு அணி அமைஞ்ச பிறகு ஏன் அதிமுக பேரை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் குறிப்பிடும் போது என்றென்றைக்கும் திமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறாரு. மேபி ஃபியூச்சர்ல அதிமுக கூட கூட்டணி. அப்படி ஒரு ரூம் திறந்து வச்சுக்கிட்டு நேற்றைய பேச்சை தான் நான் பாக்குறேன். ஒரு ரூம் திறந்து வச்சிருக்காரு லேசா. ஒருவேளை பிஜேபி அங்க இல்லைன்னா மறைமுகமாக கூட சொன்ன ஒரு வார்த்தையை ஏன் சொன்னேன்னா, நீங்க ஒருவேளை பிஜேபியை கட் பண்ணிட்டு வந்தால் அதிமுகவோட இணைய நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏன் நெருடலா வருது, எந்த விஷயம் நெருடலா வருதுன்னா நீங்க சொல்ல அந்த வார்த்தை தான். சிஎம் வேட்பாளர் விஜய் தான். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. அது தலைமையில கூட்டணிங்கிறது இப்ப நேத்து சொன்ன டிக்ளரேஷன் படி தலைமையில ஒரு அணி அமைக்கலாம். இந்த மறைமுகமாக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னா அப்ப நேரடியாக வைக்கணும்னா என்ன கண்டிஷன்? நம்ம சொன்னபடி அதிமுக தனித்து இருந்தால், பிஜேபி தவிர்த்து விட்டு அதிமுக தனித்து இருந்தால் அங்கே இணையர்கள் எங்களுக்கு ஆட்சியம் இல்லைங்கிற வார்த்தையை மறைமுகமா சொல்றாரோ, அதனாலதான் அதிமுகங்கிற பேரையே சொல்ல மாட்டாரு. எந்த காலத்திலும் அதிமுகவோட கூட்டணி இல்லை நேற்று சொன்னாரா?